விருதுநகர் மாவட்ட மக்களுக்கு 10 ஆண்டுகளில் சுமார் 7000 கோடி மதிப்பிலான கூட்டு குடிநீர் திட்டங்களை இந்த மாவட்ட மக்களுக்கு கொண்டு வந்து நிறைவேற்றி தொடக்கி வைத்திருக்கின்றேன். அதிமுக முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், முதலமைச்சரான எடப்பாடி அவர்கள் தொடக்கி வைத்திருக்கின்றார்கள். நான் அந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து நடத்தியிருக்கின்றேன். தாமிரபரணி சிவலப்பேரி கூட்டுக்குடி திட்டம், அந்த கூட்டுக்குடி திட்டம் அம்மாவுடைய காலத்தில் தொடங்கி நிறைவேற்றப்பட்டது. 5 யூனியன் மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு அந்த தாமிரபரணி சிவலப்பேரி கூட்டுக்குடி திட்டத்தின் வாயிலாக தண்ணீர் குடிக்கின்ற பணியை செய்து கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. சாத்தூர் யூனியன், வெம்பக்கோட்டை யூனியன், சிவகாசி யூனியன், 3 யூனியன்களுக்கு வாழ்கின்ற கிராமப்புற மக்களுக்கு தாமிரபரணி தண்ணீரை, தாமிரபரணி மானூர் கூட்டுக்குடி திட்டம் என்ற ஒரு ஸ்கீம்ல தண்ணீரை கொண்டு கிராமப்புற மக்களுக்கு கொடுத்தது அதிமுக அரசு, அம்மாவுடைய அரசு. தாமிரபரணி பிரதான திட்டமாக ராஜபாளையம் யூனியன், செல்லித்தூர் யூனியன், வத்ராஜ் யூனியன், சேத்தூர் பேரூராட்சி, செட்டியார்பட்டி பேரூராட்சி, நவலிபுதுப்பட்டி பேரூராட்சி, வத்ராரி பேரூராட்சி, கொடிக்குளம் பேரூராட்சி, சுந்தராண்டியம் பேரூராட்சி, அம்சாவரம் பேரூராட்சி, கிட்டத்தட்ட 4, 5, 6, 7 பேரூராட்சி. அந்த 7 பேரூராட்சிகள் 3 யூனியனுக்கு அந்த தாமிரபரணி பிரதான திட்டத்தின் வாயிலாக தாமிரபரணி தண்ணீரை கொண்டு வந்து கிராமப்புற மக்களுக்கும் பேரூராட்சி மக்களுக்கும் கொடுத்தது அதிமுக அரசு, அம்மாவுடைய அரசு. அதேபோல் அங்கே காரியாவட்டி பேரூராட்சிக்கும் மல்லாங்கனர் பேரூராட்சிக்கும் தாமிரபரணி சிவலப்பேரி கூட்டு கொடுத்துட்டு வாயிலாக தண்ணீரை கொண்டு போய் கொடுத்தோம். இத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றிய அரசு என்று சொன்னால் அது அம்மாவுடைய அரசு தான். அம்மாவுக்கு விட்டு போன பணிகள் எல்லாம் எடப்பாடியார் தான் அதை முடித்து வைத்தார்.